ஸ்கோர்ஸ் 19 for 2 என்ற எழுத்தில் மணி ஒலித்து மேத்யூ ஷாட் 2 ஷாட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் உள்ள டப்புன்னு வந்துட்டாரு. ருத்ராஜ் கெய்க்வாடனும் அவுட், சஞ்சு அவுட். பிரில்லியன்ட் சீம் போலிங், பாஸ் போலிங்க பாக்குறோம் நம்ம இங்க. மழை பெஞ்சு லைட்டா பிச்சு உதவி பண்ணாலும் 2 பேரும் நல்ல போலர்ஸ்ன்றதுனால சல்லுன்னு உள்ள இறங்குறாங்க. பத்ரா என்ன இந்த மேட்ச் நம்ம நினைச்ச 130க்கு அந்த மாதிரி டார்கெட் சேஸ் பண்ற மேட்ச் ஆயிடும் போல இருக்கு. இல்லங்க, ஆர்ஆரோட பழைய கேப்டன், சிஎஸ்கேவோட புது கேப்டன் 2 பேருமே காலி. 2 சீனியர் பிளேயர்கள் காலி. யங்ஸ்டர்ஸ் தான். மூணாவது விக்கெட்டா? நன்றே சொன்னது வலிப்பேச்சா என்று பார்க்க வேண்டும். பர்கர் இது அவுட்டா அவுட் இல்லையா என்று பார்க்க வேண்டும். தேர்ட் அம்பையருக்கு போயிருக்காங்க, அவுட் கொடுக்கல அம்பையர். இந்த அம்பையர் டெய்லி ஜிம்லாம் போவார் போல இருக்கு. பக்காவா ஷோல்டர் ஏத்திட்டு வராரு. We have a player caught behind. On field decision is not out. I have checked the field's fair delivery. I'm looking at the split screen. Yes sir, we are also looking that sir. Keep rolling. Yes sir, rolling sir. Rolling. Action. The ball is close to the gloves. Can I have ultra check please? Yes sir, ultrasound I am giving you sir. You want echo sir? Nandre Berger is the bowler, dangerous bowler. That ECG coming sir. Echo also coming sir. Ayyo why tudikidhu Sami la kumpurar. Sami please Sami. Ayush mare rattamari. Ayush mare out ஆக்கி விட்டுறாதீங்களா. இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்கணும்னா சிஎஸ்கே மேட்ச் தான் பார்க்கணும் அங்கிள். நேத்துலாம் பாத்தீங்களா 220 போச்சுன்னு கம்ப்ளீட் பண்ணமே. இன்னைக்கு 140 கூட வராது போல இருக்கு. ECG எக்கோ சார் என்ன அடிக்குது பாருங்க சார். Yeah, keep rolling. Yes sir, yes sir. Oh dear. Yeah, rock and roll one more time please. Rock and roll அவ்வளவுதான். Yeah, freeze it. Ayush Next frame. Next frame. Next frame. Next frame. Yeah, freeze it. Freeze it here. I can see spike as the ball is next to the gloves and I don't see any gap between gloves and ball. Gloves involved. Going back to Mohit on field. Mohit, you need to change your decision to out. You're on screen. Signal out. மூன்றாவது விக்கெட்டும் சென்னை சூப்பர் பாருங்க. எனக்கு பதட்டமாவது அங்கிள். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு போயிடுச்சு. நான்ட்ரே பர்கர் கொல்லி எடுத்த மாதிரி ஒரு பவுன்சர் பால போட்டு அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனும் அவுட். டீம்ல கேப்டன் பேர் வச்சால அவுட் ஆயிடுவாங்க போல இருக்கு. ஆயுஷ் மாத்ரே 0 அவுட் 19 for 3. Maroon Ice Creams. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். குளு குளுன்னு காத்து வீசுது, குஷியாக மனசு பேசுது. சத்யா மெர்சல் பட சிம்பிள அம்பையர் ஏன் காமிச்சார் அப்படின்னு பார்த்தாக்க இம்பாக்ட் பிளேயரா, இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா சர்ஃப்ராஸ் உள்ள வந்திருக்கிறார். அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் நம்மளுக்கு இன்னைக்கு பேட்டிங் கிடைக்கும்னு. 7 பேட்ஸ்மேனோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எந்த வேற சொன்னாரு. 7 பேரும் சீக்கிரமாவே போயிடுவாங்கன்றத சொல்லாம விட்டாரு. 19 for 3 அப்படின்ற தட்டு தடுமாறி திக்கி திசை மாதிரி சூச்சு மாதிரி நிலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. பத்ரா நீங்க தான் போகணும்னு நினைக்கிறேன். பாப்போம். சர்ஃப்ராஸ் கான் நம்பிக்கை வச்சு இப்ப இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்திருக்காரு. இப்ப வந்த உடனே பாருங்க, அவர் பேட் அளவுல போலங்க. பேட்டை மாத்த சொல்லிட்டாங்க. பேட்டுக்கு அளவெடுக்கிற ஒரு 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 கருவி வச்சிருப்பாரு. அந்த அதுக்குள்ள போல சர்ஃப்ராஸ் கான் பேட்டை மாத்த வேண்டிய கட்டாயம். இதாங்க மேட்ச் பேட் அப்படின்னு சொல்லிருப்பாரு. பேட் வந்து ஒரு 6 நம்பர் மாதிரியும் உங்களோட ஒரு மனைவி மாதிரி நீங்க பாத்துக்கிற வேண்டிய ஒரு நிலைமை. நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. நாங்க சைடுல இருந்து அங்கம் அப்படின்னு சொல்ல நினைச்சேன் நான். அதுக்குள்ள நீங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டீங்க. Taking a look on the dismissal.
பொசிஷன்ல இல்லைங்க ஆயுஷ் மாத்ரே. ஸ்லைட்லி ஸ்லோவர். கரெக்டான ஒரு விஷயம். ஒரு பேட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன்ன்றது அவருடைய பேட் தான். அப்ப பேட் இல்லாம விளையாடலாமா? விளையாட முடியாது. எல்லாமே முக்கியமான வெப்பன் தான். அம்மா சொல்லுமே சொல்ல வேண்டியது. இல்லங்க முக்கியமான வெப்பன் சொன்னா அதாவது அந்த லிஸ்ட்லயே அதுதான் எல்லாமே வேணும்ல. ஏன்னா பேட் தான், சில பேட் தான் செட் ஆகும். அவன ஹேட்ரிக் ஆன் தி மானி. இன்னைக்கு மேட்ச் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா மேட்சா இருக்கும்னு எனக்கு தெரியுது. சிஎஸ்கே ஆடுற வைக்கலாம். ஆனா போலிங்க்கு இதே மாதிரி அந்த பக்கம் போடுறதுக்கு யார் இருக்கா? 130 அடிச்சா பேட்டிங்ல போலர் யார் இருக்கா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ஆயுஷ் மாத்ரே சாமிலாம் வேற கூப்பிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு கிளவுஸ்ல பட்டுடுச்சுன்னு. கடவுளே ஏதாவது பண்ணி அம்பையருக்கு தெரியக்கூடாதே கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்பையருக்கு தெரியக்கூடாதுன்னா அல்ட்ரா எஜ்க்கு தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் அல்ட்ரா எஜ்ல ஸ்பைக் காமிச்சுனா அம்பையர் அவுட் தான். திடீர்னு அல்ட்ரா எஜ் பார்த்துன்னு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னா ஜெனரேட்டர் இருக்கும். ஜெனரேட்டர்ல டீசல் இல்லைன்னா இருக்கிற பிரச்சனை இல்லை. டீசல் போன்ல பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான டெலிவரி. இதை பத்தி 2 கிரிக்கெட் சொல்லுங்க திருஷ். அதுக்கு முன்னாடி அந்த 3 டிஸ்மிஸல். முதல்ல சஞ்சு சாம்சன் ஸ்டம்ப்ல போடப்பட்ட பந்த கிராஸ் லைன் விளையாடினாரு. அதுக்கப்புறம் இது தேவையில்லாத ஒரு டிஸ்மிஸல்ங்க ருத்ராஜ் கைக்வாட். அதுக்கு அந்த ஓவர்ல தான் ஒரு பவுண்டரி வந்தது. நீங்க ஆயுஷ் மாத்ரே பொசிஷன்ல இல்ல, ஸ்லைட்லி ஸ்லோவர். 3 டிஸ்மிஸ்லயுமே எனக்கு ருத்ராஜ் கைக்வாட் அவர் அவுட் ஆனதான் வந்து கொஞ்சம் ஒரு வருத்தம். ஏன்னா ஒரு நல்ல டெலிவரிக்கு அவுட் ஆகுறதுன்றது வேற, பட் அப்ப ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்ல அப்படின்னு தோணுச்சு. ரிஸ்கி ஷாட் தான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட 8 நாளுக்கு அப்புறம் ஒரு 4 வந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. நல்ல ஷாட்டுங்க அது. நல்ல தொடக்கம். முதல் 3-4 பந்துக்குள்ள உங்களுக்கு ஒரு 4 வந்ததுன்னா பேட்ஸ்மேனின் தன்னம்பிக்கை ஏறும். நமக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுக்கும். இப்போதைக்கு ஒரு ரன்னும் தங்கத்தை ஈடு மாதிரி இருக்கு சர்ஃப்ராஸ் கான். பட் இந்த வாய்ப்பு அவர் மடியில விழுந்திருக்குங்க. இம்பாக்ட் பிளேயரா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கையில கால்குலேட்டர் எல்லாம் கட்டி ஆடுறாரு. கையில ஏதோ ஒரு பெரிய கேட்ஜெட்டா இருக்கு. கையில கேட்ஜெட் இல்லங்க, அது எல்போ கார்டுங்க. எல்போ கார்டுல இவ்வளவு பெரிய அந்த பட்டன் இருக்கு. புதுசா அந்த மாதிரி வந்திருக்கு. ஓ திச்சிட்ட குழந்தைக்கு என்னாச்சு? ஓ வெறி பிடிச்சு கத்துதா? ஐயோ 3 விக்கெட்டுக்கே இப்படி கத்துறிய குழந்தையே. நல்ல ஷாட் இதுவும். பேக் டு பேக் இங்க சர்ப்ரைஸ் ஆன் ஃபயர். என்னையா இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ண மாட்டேன்றீங்க? இப்ப பாரா ரூபே அந்த கோ 4 இல்ல. ஏஞ்சல் 1 சூப்பர் 6 அடிப்பேன் பந்து போல அடிச்சிருக்கிறார். செம்ம அக்ரேஷன் இங்க பாக்குறோம். யாருமே எதிர்பார்க்கல. ஸ்கிரிப்ட் மாத்தி எழுதுறாருங்க சிஎஸ்கேக்கு. சர்ஃப்ராஸ் கான் இறங்கி வந்து பெஸ்ட் அக்ரேஷன்ன்றது பாத்தீங்கன்னா மூவ் பண்ணது அதெல்லாம் இருக்கும் பொழுது இறங்கி வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த லென்த்தை கட் பண்ண முடியும். தூக்கி விட்டுருக்காரு லெக் சைட் திசையில. இன்டென்ட் தெரியுதுங்க. இந்த இளங்கன்று பயமறியாது நிறைய சொன்னோம். ஆனா சர்ஃப்ராஸ் கான் இதை பண்ணுவாருன்றது எதிர்பார்ப்பு இல்ல. அவரு இளம் தான். இப்ப கூப்பிட்டேன்ற மாதிரி அவருக்கு என்ன ஒரு 27-28 வயசு இருக்குமா? இருக்குங்க. அவர் ரொம்ப வருஷமா ஆடுறாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். நல்ல வாய்ப்புங்க அவருக்கு இன்னைக்கு. வைட் ஆக்சுவலி நார்மலா எம்எஸ் தோனி ஃபிட்டா இருந்து டெவால் பிரேவிஸ் ஃபிட்டா இருந்தாருன்னா ப்ராபப்ளி சர்ஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காருங்க. இந்த ஒரு வாய்ப்பு அவர் மடியில வந்து விழுந்திருக்கு. அதுக்கும் மீறி இன்னைக்கும் இம்பாக்ட் பிளேயர் தான் அவர் 11ல இல்ல. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு என்னமோ டச் அவுட் பண்ணிக்கிறேன். நேரம் காலம் கூடி வருது. சர்ஃப்ராஸ் எனக்கு அந்த ரோர் இவெண்ட்ல இவர் தான் போலிங் போட்டார். இவரை போய் தோல்ல கை போட்டு அவங்க தூக்கி போடுப்பா, அப்பதான் நான் ஒரு 6 அடிக்க முடியும் அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டு வாங்கினேன். பாவி நீ கூட நண்பன் 6 அடிச்சா மெரிட்ல பாஸ் பண்ணா நினைச்சா கரெக்ஷன் பண்ற ப்ரொஃபஸரியா போய் எனக்கு 45 வயசு ஆச்சு. எப்படிங்க ராப்லா போட்டா 6 அடிக்க முடியும்? வைத்து வெளுத்தது போல் இப்பொழுது ஏதோ செய்திருக்கிறார்கள். அவுட் கொடுக்கவில்லை. எனக்கு பயமா இருக்கிறது. அம்மா அடுத்த வீக் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸோட 108 போடுமா இல்ல ரிவ்யூ போல யோசிச்சுக்கிறாங்க. அம்மா அம்மா எப்பா ரிவ்யூ போல 4 ஓவர் முடிவில் 30க்கு 3. Icon from Arun Ice Creams.
2026 இல்ல மறுபடியும் 2025 அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல கமெண்ட்ரி பாக்ஸ்ல உள்ள வந்திருக்கோம். இங்க நான் முத்து, என்னோட யோ மகேஷ் இருக்காரு, மற்றும் எங்க பக்கத்து ஆபீஸ்ல அபினவ் முகுந்த். அபி, அந்த சந்தேகம் உங்க மனசுலயும் இருக்கா? ஆர் வி பேக் டு 2025? வணக்கம் முத்து, வணக்கம் யோமி. டவுட் பண்ணாதீங்க, பிரிஜேஷ் சர்மா வந்திருக்காரு. முதல் முறை அவரோட டெபியூ T20ல. பாருங்களேன், பெங்கால் பிரீமியர் லீக்ல விளையாடினாரு. ஒரு T20 மேட்ச் கூட விளையாடாம அபிஷியலா ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். நிறைய இந்த மாதிரி பார்க்க போறோம். இவரோட வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேன். பெங்கால் T20ல ஒரு ஜென்ரலி மிடில் ஓவர்ஸ் டு டெத் ஓவர்ஸ் போலர். போன ஓவர் கடைசி பந்து இது ஒரு மிகப்பெரிய அப்பீல். பர்கர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு, பட் த்ரூவ் ஜூனியர் ரொம்ப கிளியர். பட் எனக்கு என்ன ஃபீலிங் வந்ததுன்னா, ஒரு மாதிரி அந்த ஹர்ஷல் பட்டேல் மோல்ட்ல இருக்காரு முத்து அண்ட் யோமி. பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் நிறைய போடுறாரு. டெஃபினட்டா வீடியோஸ் வந்து சிஎஸ்கே பேட்டர்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. பிகாஸ் ஸ்லோவர் பால் வேரியேஷன் பேர் போனவர், அதுல தான் ஒரு விக்கெட் செத்துருக்காரு விஜய் சர்மா. ஒயிட் பால் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. டெபியூட்டன்ட். என்ன யோமி, படபடங்குதா உங்களுக்கும்? வணக்கம் முத்து, வணக்கம் நேயர்களே, வணக்கம் அபி. டெஃபினெட்லி இருக்கும், எஸ்பெஷலி சிஎஸ்கே டீம்ல டகோட்ல இருந்தீங்கன்னா. பட் ஆர்ஆருக்கு பாராட்ட சொல்லி ஆகணுங்க. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் ரெண்டு பேருமே அந்த கொஞ்சம் கண்டிஷன்ஸ், கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தது. பட் அதை ப்ராப்பரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஸ்டம்ப்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு மேத்யூ ஷாட் அண்ட் சர்ஃப்ராஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைங்க. திங்க் கொஞ்சம் ஸ்மார்ட்டா விளையாடணும். ஏன்னா இந்த ஒரு கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் விக்கெட்ஸ் நீங்க விட்டீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஃபைட்டிங் டோட்டல் போட முடியாது. ஸோ கொஞ்சம் நிதானமா ஆடணும். கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பேஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடணும். முத்து, ஐ திங்க் ஒரே ஒரு சின்ன விஷயம், சிஎஸ்கே ஃபேனா மட்டும் இல்லாம திங்க் ஜென்ரலா நீங்க வந்து இந்த டீமை பார்க்கும்போது அவங்களோட இன்டென்ட் மாறி இருக்கு. இந்த சென்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வரலாம் இந்த ஒரு டைப் ஆஃப் பிளேல அப்படின்னு வந்து ஒரு ஆக்ஷன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாங்க. போன ஓவர் கடைசி பந்து டெஃபினெட்லி மிஸ்ஸிங். கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்க பண்ண முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு அந்த டைம் கொடுங்கன்னு நான் சொல்றேன். நிச்சயம் அது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கறது மேபி சில சமயம் நடக்கலாம். பட் லைஃப்ல பல விஷயங்கள் நம்ம வந்து கீப் ஆன் ட்ரைங், அப்பதான் சக்சஸ் வரும். அண்ட் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொருத்தரோட சேர்ந்து விளையாடுறாங்க. அது ஜெல் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு விஷயம், இந்த டீம்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். சர்ஃப்ராஸ் எஸ் நிறைய காலம் ஆடி இருக்காரு ஐபிஎல். பட் அந்த அளவுக்கு ஐபிஎல் மேட்சஸ் இல்ல. பட் டொமஸ்டிக்ல அவருக்கு அனுபவம் ஏராளமா இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற பேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல. சோ அபி சொல்ற மாதிரி ஒரே நாள்ல எல்லாமே மாறாது. அது ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஒரு பிளாக்கா ஒரு பிரிக்கா கட்டி தான் நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். பட் பாருங்க, இதுக்கப்புறம் பேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் சிவம் டூபே இருக்காரு. அதன் பின் கார்த்திக் சர்மா, ஜேமி ஓவர்டன், நூர் ஒரு டீசென்ட் அளவுக்கு ஆடுவாரு. மேட் ஹென்ரி, கம்போஜ் அண்ட் கலீல். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே அவங்களோட இம்பாக்ட் சப்ஸ்டியூட் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான் ஆடிட்டு இருக்காரு. போன வருஷம் முதல் கேம் ஆடும்போது ருத்துராஜ் கைக்வாட், சிவம் டூபே, இது தவிர பாக்கி எல்லாமே புதுமுகங்கள் சிஎஸ்கேல. இதே குவஹாத்தியில இதே ஆர்ஆர் ஆடும்போது ஃபீல்டர் இருக்கார் பின்னாடி. மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியா டீமுக்காகவும் நிறைய விளையாடி இருக்காரு. பிக் பேஷ் லீக்ல ஒரு வெட்டரன், டாப் ஆஃப் த ஆர்டர் நிறைய விளையாடுவாரு. அண்ட் ரியான் பராக், திங்க் அவருக்குமே அந்த முதல் மேட்ச் ஆஸ் எ கேப்டன் நல்ல ஒரு சேஞ்ச். இங்க கரெக்டான டைம்ல அந்த எஸ்பெஷலி ஒரு டெபியூட்டானுக்கு கரெக்டான டைம்ல கொண்டு வரணும். அந்த விதத்துல போன ஓவர் டீசென்ட் ஓவர் சிஎஸ்கேக்கு இருந்தாலும் 5th ஓவர் கொண்டு வராம அதுக்கு முன்னாடி ஓவர் கொண்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் டைம் இருக்கு அவருக்கு செட்டில் ஆகிறதுக்கு. பட் குரூஷியலான லாஸ்ட் பால். சர்ஃப்ராஸ் கொஞ்சம் அந்த ஒரு அட்டாக்கிங் மோட்ல இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு? பிக் பண்ணிட்டாரு, பவுண்டரி. சர்ஃப்ராஸ் நம்பிக்கை கொடுக்கிறார். 36க்கு 3.
ஜென்சி சில் பண்ணுவாங்க, ஜென்சி டான்ஸ் பண்ணுவாங்க, ஆனா ஜென்சி ஸ்னீஸும் பண்ணுவாங்க. ஜென்சிக்கு தலைவலிக்கவும் செய்யும். பட் உங்களுக்கு தெரியுமா ஜென்சி குழந்தைங்களா, பாம் இஸ் த ஒன்லி செல்லுலு. சோ கீப் காம் அண்ட் அப்ளை த பாம். சோ ஜி குழந்தைங்களா, லகாலோ ஜி, அதாவது ஜண்டு பெயிண்டட் A to Z. Zandu bam पीड़ा हरी बाम जेंसियों की पीड़ा को झट से दूर करे Zandu bam சுமாரான பந்து. லாஸ்ட் பால் அவரு மேல பிரஷர் இருந்தது, பட் பேட்டை வச்சா போதும். ஸோ ஒரு தேவையான ஒரு பவுண்டரி வந்திருக்கு. சந்தீப் சர்மா, தி லெஜெண்டரி சந்தீப் சர்மா டு தி அட்டாக். ஓ ஹையா ரேட் பண்றாங்களா முத்து? மணிக்கோ முத்து கோ. சாரி அபினவ், இன்ஃபேக்ட் நாங்கள் இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக கூகுள்கிட்டே கேட்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கூகுளில் AI மோடில் ரியான் பராக் கேப்டனாக என்ன மாதிரி பலம் சேர்ப்பாரு அப்படின்ற டவுட்டுக்கு AI மோட் என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து இளம் துடிப்போட இருப்பாரு. ஏன்னா 24 வயசு, இவர் தான் யங்கஸ்ட் கேப்டன் இந்த IPL. பயமற்ற தன்மை அவர் பேட்டிங்லேயே அது வெளிப்படும். அணியின் அணுகுமுறையை சீரான மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு போன சீசன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்பி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. போன சீசன் சந்து சாம்சன் எல்லா மேட்சும் விளையாட முடியல அவரால். ரியான் பராக் தான் பெரும்பாலும் கேப்டன்சி பண்ணாரு. அதை பத்தி தான் பேச வந்தேன். பிகாஸ் சங்கக்காரா ஒரு இன்டர்வியூல வந்து யாரை வந்து நாங்க கேப்டன்சியில எடுக்கணும் அப்படின்னு பேசும்போது, ரியான் பராக் எங்களுக்கு இங்க ஆல்வேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், பட் அதர் கண்டெண்டர்ஸ் பத்தியும் நாங்க பேசணும். அது பேசாம இல்ல. அதுல ஒரு பேர் எல்லாருமே ஷாக் ஆன பேர் சந்தீப் சர்மா. ஏன்னா இந்த அளவுக்கு அவரை அவ்வளோ ஹையா ரேட் பண்றாங்க. ஒரு ஸ்மார்ட் திங்கர் ஆஃப் த கேம். கம்மி ஸ்கில் செட்ஸ் இருந்தாலும் அவருக்கு எப்படி அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். நல்லா யாக்கர் போடுவார். ஏர்லி ஆன் இஸ் கெரியர் ஒரு ஸ்விங் போலராக இருந்தார். பட் டெஃபினெட்லி அந்த லீடர்ஷிப் குரூப்ல கண்டிப்பாக இருக்காருன்னு தெரியுது. டைமிங் இல்ல, சுத்தமா இல்ல. நேரா கேட்சிங் பிராக்டிஸ். பால் மறைஞ்சிருச்சு லைட்லன்றாரு. ஆனாலும் எந்த தப்பும் பண்ணல யசஸ்வி ஜெய்ஸ்வால். ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல் சந்தீப் சர்மா. இதனாலதான் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க யோமி. விக்கெட் டேக்கிங் நாக் இவர்கிட்ட இருக்கு. பட் விக்கெட் டேக்கிங் பாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒண்ணுமே இல்லாத ஷாட்டுங்க. சாஃப்ட் டிஸ்மிசல். பால் வரதுக்கு முன்னாடியே பேட் ஷாட் ஆடிட்டாரு யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு கால் வந்து ஒரு பால் தெரியல அப்படின்னு நினைக்கும் போது பிடிச்சிட்டாரு. பட் மற்றும் ஒரு விக்கெட் சிஎஸ்கே அணி இழந்திருக்காங்க. மேத்யூ ஷாட் நடைய கட்டுறாரு. 2 ரன்னுக்கு அவுட். சிஎஸ்கே 38 for 4. Hudson Curd Free na feel machi feel yeah Modal ride free ride rapido கார்த்திக் சர்மா சிஎஸ்கே பேங்கை பிரேக் பண்ணி எடுத்த பிளேயர் என்ன மாதிரி டேலண்ட்டை காமிக்க போறாரு. ராஜஸ்தானை சேர்ந்தவர். அவங்க டீமுக்கு எதிராகவே விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே ரன்ஸ். 2 ரன் வந்திருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க கார்த்திக் சர்மா மேல. அந்த பெரிய பிரைஸ் டாக் 14.2 crores. மேட்ச் ஷாட் கண்டிப்பா நின்று வந்த ஒரு பந்து தான். பட் ஒரு நத்திங் ஷாட் நேரா யசஸ்வி ஜெய்ஸ்வால் கையில. மோர் தென் அந்த ஒரு டிமாண்ட் 14 கோடி டிமாண்ட் மட்டும் இல்லாம நிறைய டீம்ஸ் வந்து அவர் மேல அந்த ஒரு ஹோப் வச்சிருந்தாங்க. அது ஒரு காரணம் இதுங்க. அண்ட் நல்ல ஒரு வாய்ப்பு அதை டெஸ்ட் பண்றதுக்கு. பிகாஸ் அவர் வந்து எப்படி கேமை பேஸ் பண்ணுவாருன்னு ரொம்ப நல்லா கணிச்சிருக்காருன்னு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். ரிலாக்ஸா தெரியுறாரு. அண்ட் வெறும் T20ல மட்டும் இல்ல முத்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயும் டெபியூ பண்ணும்போது 100,
லிஸ்டேல டெபு பண்ணது யாரு? மகாராஷ்டிராக்கு அகேன்ஸ்டா. வேற ரித்துராஜ் தான் கேப்டன். அங்க 100 அடிச்சாரு 90 பந்துல 120, அதுல 11 6. ஸோ ரித்துராஜுக்கு முன்னாடி அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவர் வந்து ஹெவியா போனார் அவருக்கு அகேன்ஸ்டா. அந்த ஒரு ஹோப் தான் இருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ். இன்ஃபேக்ட் ஆர்சிபி திங்க் டேங்க் சோஷியல் மீடியால வீடியோஸ்லாம் விட்டாங்க. அவங்க திங்க் டேங்க்லயும் யோசிச்சிருந்தாங்க கார்த்திக் சர்மாவை எடுக்கணும். தினேஷ் கார்த்திக் நிறைய பேசியிருந்தாரு. பவர் பிளே முடியுது. முழுக்க முழுக்க ஆர்ஆரின் ஆதிக்கம். 41 for 4. இவ செஸ் கத்துக்கிறதுக்காக ஏன் டெல்லிக்கு போகணும்? அப்பா, இந்த பட்டர் குக்கிக்கு சுகரோட ஒரு ஸ்பெஷல் லேயர் தான் ஷைன் தருது. அதனால இந்த பட்டர் குக்கிக்காக நாமளும் ஸ்பெஷலா ஒன்னு செய்யணும் இல்ல? அப்போ இவளும் ஷைன் ஆவால்ல? சன் ஃபீஸ்டின் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ். கிரன்ச்சி பட்டர் குக்கீஸ், சுகர் கிளேசிங்குடன் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ். மனசுல முன்னேறுவதற்கான உறுதி இருக்கும்போது புதிய உச்சங்களை தொடும் பயணத்தை தடுக்க சாலைகளுக்கு தைரியம் இருக்குமா? BKT Tires. Elevate your drive. இந்த மாதிரி தான் ஆர்ஆர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சிஎஸ்கேவை. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பின் அண்ட் ஆர்ஆருக்காக முதல் முறை விளையாடும் ரவி பிஷ்னாய். 72 விக்கெட் 78 போட்டிகள்ல. ரவி பிஷ்னாய் நியூ என்ட்ரன்ட் இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஆர்ஆருக்கு. பால உள்ள மட்டும் தான் போடுவாரு, வெளியே கொண்டு போக மாட்டாரு. போய் லெக் ஸ்பின் போல நிறைய கூகுளி தான் போடுவாரு. பட் ஒரு பக்கம் நம்ம வந்து போன ஓவர் இன்ஃபேக்ட் அபி பேசியிருந்தாரு கார்த்திக் சர்மா பத்தி. பட் ஆல்சோ ஐ ஃபீல் அவரோட டெபு மேட்சுக்கு ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் சிச்சுவேஷன். எஸ் 41 for 4. ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்லாம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு அவகாசம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உள்ள வந்து ஆடும் போது. ஸோ செட்டில் டவுன் பண்ணி ஆடலாம், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலாம். பெரிய ஷாட் இனிஷியலா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா கூட பார்க்கலாம்ல அபி இதை. டெஃபினெட்லி ப்ரெஷர் வந்து இருக்கு. பட் அவர் மேல அவ்வளவு ப்ரெஷர் இல்லை. ஏற்கனவே 3-4 விக்கெட் விழுந்ததுனால அவர் ஒரு கேம் ஆடுவார். இதை நல்லா ஹேண்டில் பண்ணுவார்னால தான் அந்த ஒரு பிரைஸ் டேக் கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. ஸோ ஆல் T20ஸ்ல மட்டும் அவரோட ரெக்கார்ட் எடுத்து நம்ம பார்ப்போம். 533 ரன்கள், 155 ஸ்ட்ரைக் ரேட், 350 அடிச்சிருக்காரு. வெறும் 19 இன்னிங்ஸ்ல அது. முத்து, நானும் நீங்களும் தான் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லே பேசியிருந்தோம் இவரை பத்தி. இந்தியாவில் வந்து அந்த இருக்கிற ஒரு ரூல் வேற, நீங்க அன்கேப்டா அண்டர் 19 இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடாம உங்களால ஐபிஎல் ஆப்ஷனுக்குள்ள பேர் போட முடியாது. லாஸ்ட் இயரே நம்ம பேசியிருந்தோம் இவர் வந்து ஒரு பெரிய டிமாண்டுக்கு போவார்னு. அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. பட் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க அவருக்கு. நல்ல ஹிட்டர் ஓவர் கவர்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ரீபாய் சொல்லியிருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவரை பத்தி. ஸோ அது வருதான்னு பார்ப்போம் அகேன்ஸ்ட் பிஷ்னாய். கட் பண்ணியிருக்காரு சர்ஃப்ராஸ். அண்ட் அவருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. ஐபிஎல்ல இக்னோர் செய்யப்பட்டாரு கொஞ்சம் வருஷம். நல்ல ரெக்கார்டு வச்சிருந்தும் இந்தியன் டெஸ்ட் டீம்ல இருந்து தன்னோட இடத்தை பறி கொடுத்தாரு. இந்த சையத் முஷ்டாக் அலி, இந்த முடிஞ்ச சையத் முஷ்டாக் அலிலையும் நல்ல ஒரு ஸ்கோர்ஸ் பார்த்தோம் மும்பைக்கு. ஸோ அவருமே அந்த ஒரு பேக்கிங் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். பேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. லாஸ்ட் பால் காத்துல போயிருக்கு, 6 போயிருக்கா, கண்டிப்பா போயிருக்கு. இதனாலதான் இவருக்கு இவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஒரு 6ஓட முடிக்கிறாரு. ஒரு 50 வந்துருச்சு. 51 for 4. Maroon Ice Creams. எட்டாவது ஓவர் ரவீந்திர ஜடேஜா. எம் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி சிஎஸ்கே ஓட லெஜெண்ட் ரவீந்திர ஜடேஜா
ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக முதல் ஓவர், அதுவும் கரெக்டா 8வது ஓவர் கொடுத்திருக்காரு பாருங்க கேப்டன் ஜெர்சி நம்பர் 8க்கு. தாடியை பார்க்கும்போது துரந்தர் மாதிரி இருக்கு. இந்த தாடியை பார்க்கும்போது, ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது துருவிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலி லாஸ்ட் ஓவரே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜடேஜா வருவாருன்ட்டு. பட் மேபி அந்த பவர் பிளேக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்லோ டவுன் ஃபேஸ் அந்த 6th ஓவர் 7th ஓவர் இருக்கும் அப்படின்ட்டு போயிருப்பாரு போல. பட் ஓகே, இது நல்ல ஒரு மேட்ச் அப் தான். ஜடேஜா ஃபாஸ்டா போடுவாரு. அவுட், வெரி வெரி க்ளோஸ், கையை தூக்கிட்டாரு. மற்றும் ஒரு விக்கெட் இங்க காலி. சர்ஃப்ராஸ் அக்ராஸ் த லைன் ஆடினாரு, மிஸ் பண்ணிட்டாரு. ரிவ்யூ போவாரா? போய் தான் ஆகணும். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, போயிருக்காரு. We have a player review for LBW. On-field decision is out. I have checked the feet. It's fair delivery. I'm looking at the split screen. Roll on. Can you go frame by frame? Just rock and roll one more time, please. Take it back. Yeah, roll on now. Gap between bat and ball. Roll on. Clear gap between bat and ball. No bat involved. Ball tracking, please. Pitching in line, impact in line, and wicket sitting. Going back to Mohit on field. Mohit, stay with your decision of out. I'll let you know when your screen. Yeah, signal out. Out the decision. கொஞ்சம் நம்பிக்கை வளர்ற மாதிரி இருந்துச்சு, அதையும் முறியடிச்சிட்டாரு ரவீந்திர ஜடேஜா. அவருக்கு கம்பேக் விக்கெட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக. ரெண்டாவது பால்லே அவரோட ஹோம் கமிங் சர்ஃபராஸ் கானை எடுத்திருக்காரு LBW. 17 அவுட், 51 for 5. ஒவ்வொரு தருணத்தையும் கேசரி திருவிழாவாக கொண்டாடுங்கள். விமல், சொல்லுங்க நாக்கில் குங்குமப்பூ. சிவம் தூபே ரெண்டு டீமுக்காகவும் விளையாடின ஒரு சில பிளேயர்கள்ல இவரும் ஒருத்தர். அவர் நினைச்சிருப்பாரு இவரோட என்ட்ரி பாயிண்ட் என்னவா இருக்கும்னு. நானும் அபினவ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். அபினவ் சொன்னார் கரெக்டா ஸ்பின்னர்ஸ் எப்போ போடுறாங்களோ அதான் அவரோட என்ட்ரி பாயிண்ட். ஆனா 5 விக்கெட் இழப்பிற்கு 8வது ஓவர்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் வரும்னு யாருங்க எதிர்பார்த்தாங்க அபினவ். ஆனாலும் நான் ஃபீல் பண்றேன் முத்து, அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்க போறேன். அது எல்லாரும் ஃபீல் பண்றது தான். அதுக்குன்னு அவர் மேட்ச் அப் நல்லா இருக்குன்னு அவர் 6 அடிக்க போவாருன்னு தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். பாஸ் பவுலர் கொண்டு வந்துருவாங்க அடுத்த ஓவர். அடிக்கணும்னா இந்த ஓவரே அடிக்கணும். பட் அடிக்க முடியாது, 5 விக்கெட் போயிடுச்சு. இன்னொரு இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட் கொடுப்பாங்களா? சொல்லி முடிக்கல. ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஆன் பண்ணிருக்காரு. சொன்ன மாதிரியே முத்து இந்த ஓவரே அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு 6. சும்மாவாயா இவருக்கு சாணக்கியர்னு பேர் வச்சாங்க. மேட்ச் அப் கரெக்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஓவர் போலரை மாத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6. ஃபர்ஸ்ட் பாலே அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி சிவம் 6 தூபே ஹஸ் அரைவ்ட். எத்தனை வாட்டி ஆடி இருப்பாரு நெட்ல. எங்க போட போறாரு, என்ன வேகத்துல போட போறாரு, ஃபயர் இன் பண்ணாரு இந்த பந்தை. ஸ்லாட்ல 101 km/h. ரீப்ளே காட்டுறதுக்கு முன்னாடி போட்டாரு. அதான் சிவம் தூபவே ஜட்டுபாய் கொஞ்சம் மெதுவா அப்படின்னாரு.
நேயர்களே, ரவிச்சந்திரன் அஸ்வின் விரைவில் தமிழ் வர்ணனையில் நம்முடன் இணைகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு இந்த தடவை தாண்டினாரா? இல்ல, ஒரு 6 கொடுத்தாலும் அதுக்கப்புறம் 3வது பந்துல விக்கெட் எடுத்துட்டாரு ரவீந்திர ஜடேஜா. ஒரே ஓவர்ல 2 விக்கெட். சிவம் தூபேயும் அவுட். என்னங்க நடக்குதுங்க? சிஎஸ்கே அணி ஒரு பேட்டரா வராங்க போறாங்க. பட் இந்த பால் கொஞ்சம் வைடா வீசினாருங்க. பேட்ல ஒழுங்கா படல, டிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஈஸி கேட்ச் அங்க விஜய் சர்மாக்கு. ரவீந்திர ஜடேஜா ஸ்ட்ரைக்ஸ். அவரோட 2வது விக்கெட்டுங்க. ஒரே ஓவர்ல 2 பெரிய விக்கெட். சர்ஃப்ராஸ் அதுக்கப்புறம் இங்க மிகப்பெரிய விக்கெட். சிவம் டூபேயும் காலி. 6 ரன்னுக்கு வந்தார் சென்றார். சிஎஸ்கே ஸ்ட்ரகிளிங் 57 for 6. பாம்பினோ ரோஸ்டட் வெர்மிசெல்லி, ரொம்ப குறைஞ்ச சமயத்துல அற்புதமான சமையல். அப்புறம் உங்க கேஸ் செலவும் கம்மி. பாம்பினோ, நம்ம வீட்டின் சுவை. இவன் கஞ்ச பேசினாருன்னு தெரியாம இவ்வளவு கஞ்ச பேசினாரியா? ஹலோ, வேலைக்காரிய வச்சுக்கலாம்னா கேட்கவே மாட்டேங்கிற. வேலைக்காரிய வைக்க கூடாதுன்னு தானே நானே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ யூனிஃபார்ம்ல இருந்தாலும் இல்லைனாலும், நீ டியூட்டி செஞ்சாலும் செய்யலனாலும், உனக்குள்ள இருக்க போலீஸ் அப்படியே தான் இருப்பான். வந்துட்டே முத்து. 8 ஓவர்ல 57க்கு 6. என்ன நடக்குது சிஎஸ்கேவுக்கு? அதுக்குள்ள ஜேபி ஓவர்டனே வந்துட்டாருன்னா ரொம்ப ஓவருங்க இது. காமெண்ட்ரி பாக்ஸ்ல மாற்றம் கூட முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் ரசல் அர்னால்டு இருக்கும்போது எங்க பக்கத்து ஆபீஸ்ல இருந்து தி லெஜெண்ட் அதாவது நேத்து எம்ஐ அதுக்கப்புறம் ஆர்சிபி இவங்கலாம் எங்க விட்டாங்களோ அங்க இருந்தே தொடர்றாங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சு. சிஎஸ்கேவும் எங்க விட்டாங்களோ அங்க இருந்தேவா தொடரணும். இல்ல, ஆக்சுவலா கொஞ்சம் ஏர்லியான் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாங்க முத்து. ஆர்ஆர் சஞ்சுக்கும் ஆயுஷ்க்கும் நல்ல ட்ராப் செட்டப் பண்ணாங்க. கொஞ்சம் விக்கெட்ல லைஃப் இருந்துச்சு. பாப்போம் கார்த்திக் சர்மா என்ன பண்றாரு. ப்ராமிசிங் 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. விஷ்ணு எப்படி எதிர்கொள்றாரு பாப்போம். எக்ஸாக்ட்லி. நீங்க என் பக்கத்துல ரசல் ஏற்கனவே டிஎன்பிஎல்ல பாத்திருக்கேன். அவர்கிட்டயே நீங்க வந்து வாடா போடான்னு பேசுவீங்க. ரசல் என்ன கலைப்போமா? இல்ல, அவരുടെ കമന്ററിയില്ല സിഎസ്കே அன்னைக்கு இப்ப தேவை அவരുടെ பேட்டிங். இந்த லோவர் மிடில் ஆர்டரோட ஒரு ஃபைட் பேக். யார் ஏன் பேட்டிங்கா? நான் சொன்னேன் எதுதானே கரெக்ட். ஆனா ஆஷ் கரெக்டா சொன்னவர். ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ். மேட்ச் தொடங்க முதல் மழை பெஞ்சது, கவர்ஸ் போட்டிருந்தாங்க, நிறைய புல்லும் இருக்கு பிச்ல. வந்து சரியான ஒரு அட்வான்டேஜஸ் வின் உண்டு ஆர்ஆர். அப்ப சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சிருந்தா இதே மாதிரி தான் இருக்குமா? அந்த மாதிரிலாம் பொசுக்கு நீங்க பாட்டு ஒரு கெஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க போலிங் அட்டாக் சரியான போலிங் அட்டாக் முத்து. இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான்ட்ரே பர்கர், ஜாஃபர் ஆர்ச்சர் 2 பேரும். ரவி பிஷ்னாய் போடுறாரு, வேகமா சுருட்டுன்னு போடுவாரு. பேக் ஃபுட்ல போறாரு. நம்ம ஆளு காலில் இல்ல வாங்காம இருக்கணும். ஒவ்வொரு பாலும் பக்கு பக்குன்னு இருங்க. சரி, நீங்க 2 டீம்லயும் விளையாடி இருக்கீங்க. 2 டீமுக்கும் பல சாதனைகள் பண்ணிருக்கீங்க. ரவிச்சந்திர அஸ்வின், சோ டிலைட்டட் நீங்க எங்க நெட்வொர்க்ல எங்களோட தமிழ்ல பேச இணையதற்கு. அதாவது மனசு எப்படி இப்போ விசில் போடுதா இல்ல ஹல்லா போடுதா? இப்போதைக்கு நான் என்ன வேண்டறேன்னா, ஒரு எப்படியாவது ஒரு 160 170 சிஎஸ்கே எடுத்துட்டு போனாங்கன்னா இங்க இருந்து இட்ஸ் குவைட் பாசிபிள். ஏன்னா ஜேபி ஓட்டனால ஆட முடியும். கார்த்திக் சர்மா நல்ல ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. ஐ எம் ரியலி ஹோப்பிங் ஃபார் a good game முத்து. ஷாட், நல்ல ஷாட், பியூட்டிஃபுல்லி கட் அவே, நல்ல ஃபீல்டிங். இளங்கன்று நல்லா பிடிச்சிருச்சு. ஓவர் முடிஞ்சிச்சு. 62 for 6, 9 ஓவர். அண்ட் இப்போ எக்ஸ்டெண்டட் பிரேக் அம்பையர் தர்மசேனா இண்டிகேட் பண்ணிட்டாரு. டைம் ஃபார் சி டயர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். என் பொண்ணு எங்கேயா மறைச்சு வச்சிருக்க? இங்க நடக்கிறதுக்கும் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காமா? ஐயோ சத்தியமா இல்ல மாமா. மாமா மாமா அவுட் ஹவுஸ்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு மாமா.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஜென்னிக்கு சக்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். அப்பா என்னப்பா பேசுறியா? ஈஸ்வரியின் சூழ்ச்சியில் சிக்கித் தவிக்கும் தமிழ் செல்வி கதையின் அடுத்த கட்ட நகர்வை காணத் தவறாதீர்கள். சிஎஸ்கே இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. 9 ஓவர் முடிஞ்சிருக்கு. 62க்கு 6. கடந்த 2 போட்டிகள் 200 வந்து என்னடா இது 200 தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இன்னைக்கு ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்க போகுது. 170 வந்ததுன்னா பெரிய விஷயம். நல்ல பிச்சு தான் முத்து. ஆக்சுவலி கொஞ்சம் லைஃப் இருக்கு இனிஷியலா, ஏன்னா அது மழை பெஞ்சு கவர்ல இருந்திருக்கு ஃபுல் டே. ரசூல் கூட சொன்னாரு இங்கேருந்து கூட, நான் சொல்றேன் இது அந்த மாதிரி பிச்சு ரெட் சாயில் விக்கெட் பின்னாடி மேபி ஜாஃபர் ஆர்ச்சரை கவுண்டர் பண்ணோம். பட் இங்கேருந்து கூட ரெக்கவர் ஆகலாம் சிஎஸ்கே. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப ரீபில்ட் பண்ணணும் மறுபடியும். ரவீந்திர ஜடேஜா அண்ட் லெஜெண்டரி ரவிச்சந்திரன் அஸ்வின் எங்களோட இருக்கும்போது நேர்களே உங்ககிட்ட இருந்து ஒரு சில கேள்விகள் நாங்க எதிர்பார்க்கிறோம். சத்யசாய் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாட் மிஸ்டேக்ஸ் டிட் சிஎஸ்கே டூ டுடே அண்ட் வாட் ஷுட் தே டூ நவ டு கிவ் அ ஃபைட் டு ஆர்ஆர்? ஆஸ்கிங் as a youngster எக்ஸ்பர்ட்ஸ் கேக்குறாரு. இப்பதான் ப்ரொடியூசர் சொல்லியிருக்கேன், பால் லைட்டா நின்று திரும்புது. ஜடேஜா போய் பால் அங்க திருப்புறாரு சிஎஸ்கேக்கு எதிரா. ஏய் தம்பி கொஞ்சம் பார்த்து போடுப்பா ஜட்டு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லி கட்டி என் மார்பில் முட்டுதேடி. ஓ க்ளோஸா இருந்திருக்கும் முத்து, க்ளோஸா இருந்திருக்கும். பெட்டர் த்ரோ கரெக்டா வச்சிருந்தா செம க்ளோஸா இருந்திருக்கும். ஆக்சுவலி புவர் ரன் முத்து, சொல்லி ஆகணும். புவர் ரன், பாயிண்ட் உள்ள இருக்கு, விக்கெட் விழுந்திருக்கு, ஈஸியா எடுக்க முடியாது சிங்கிள்லாம். கொஞ்சம் பெட்டர் த்ரோனா இன் ட்ரபிள். ஓவர் டன் தான். சரி, சத்யசாயோட கேள்விக்கு பதில் சொல்லிடுறீங்களா ரசல்? இங்க இருந்து என்ன பண்ணணும் சிஎஸ்கே டஃப் கொடுக்க? இங்க இருந்து செய்ய அவ்வளவு ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை. இந்த பார்ட்னர்ஷிப் 14-15 ஓவர் மட்டும் இந்த 2 பேட்டர்ஸும் எப்படி என்னாலும் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி 90 மாதிரி ஸ்கோருக்கு வந்தா அதுல இருந்து அட்டாக் பண்ண பார்க்கலாம். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் தேவை. ரஸ் மன்னிச்சு, இங்க இருந்து 15 ஓவர் இல்ல 20 ஓவரும் இவங்க தான் ஆடணும். இந்த 14-15 இருந்து பிளானை சேஞ்ச் பண்ணலாம். இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு டுகெதரா இருந்தா. அடடே வேற ஐடியா வச்சிருக்காரு ஓவர்டன். இறங்கி வந்து நேரா அட்டாக் பண்ணிருக்காரு. சிக்ஸர் நம்பர் 4 சூப்பர் கிங்ஸ் இன்னிங்ஸ்ல. பீம் பாய் இறங்கி ஒரே ஒரு தட்டு செல்லமா இருக்கிற பவர் அத்தனையும் யூஸ் பண்ணி சரியான பவர்ஃபுல் பேட்டர் முத்து. அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். ஒரு ஃபாரின் பேட்டர் இந்த மாதிரி ஃபீட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அங்க பாருங்க இறங்கி இருக்காரு தில்லா. முடிஞ்சா என்ன தாண்டி காட்டு அப்படின்னு இறங்கி ஒரு லைட்டா ஒரு தட்டி விட்டுருக்காரு செல்லமா. அந்த காரணத்தால் தான் குவிக் ரன் எடுத்தவர் ஸ்ட்ரைக் எடுத்து பிரஷரை போட பார்க்க 10 ஓவர்ஸ் முடிஞ்சு 70 for 6. இவ செஸ் கத்துக்கிறதுக்காக ஏன் டெல்லிக்கு போகணும்? அப்பா, இந்த பட்டர் குக்கிக்கு சுகரோட ஒரு ஸ்பெஷல் லேயர் தான் ஷைன் தருது. அதனால இந்த பட்டர் குக்கிக்காக நாமளும் ஸ்பெஷலா ஒன்னு செய்யணும் இல்ல? அப்ப இவளும் ஷைன் ஆவால்ல? சன் ஃபீஸ்டின் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ். கிரன்ச்சி பட்டர் குக்கீஸ் சுகர் கிளேசிங்குடன் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ்.
மனசுல முன்னேறுவதற்கான உறுதி இருக்கும்போது புதிய உச்சங்களை தொடும் பயணத்தை தடுக்க சாலைகளுக்கு தைரியம் இருக்குமா? BKT Tires. Elevate your drive. மறுபடியும் பிரிஜேஷ் சர்மா முதல் ஓவர் நல்லா வீசினாரு. 10 ஓவர் 70க்கு 6 ஓவர் 10 ஸ்ட்ரைக்ல இந்த நேரத்தில் என்ன தவறு நடந்திருக்கு? இந்த கேள்வி நம்ம மனசுல இருக்கும்போது சிஎஸ்கே டீமோட சப்போர்ட் ஸ்டாஃப் லெஜெண்டரி மைக்கேல் ஹசி இருக்காரு. இது சிஎட் டயர் ஸ்ட்ராட்டஜிக் சாட் கான வேலை. மைக் எப்படி இருக்கீங்க? And we do have someone. We've got Mike Hussey alongside. Mike, what is it? I mean, 71 for 6. We saw you guys going out there during that strategic timeout. What was the chat? Yeah, obviously not the best start for us, losing regular wickets along the way, but two good players in the middle, two positive players, so hopefully they can just change the momentum by doing the little things well, running well between the wickets, playing good cricket shots and, get a bit of a partnership going and then hopefully they can really sort of kick on at the back end. Was there any chat regarding a total or a target that you're looking at right now? Is it too early? It's probably a little bit too early. I think it's just more focusing on getting a bit of a partnership going and then seeing where we're at. If they can spend some time in the middle, feel comfortable in the conditions, and they can hopefully assess it well. And who knows? You know, you might be able to get up to around 160 or something like that. Well, is it also fair to say that these conditions aren't very batting friendly, because the last couple of days we've seen high scores here, but this might not be that high scoring? Is it fair to say that? Well, we hope so, especially where we sit at the moment. No, yeah, you're right. The pitch has been under covers for a few days now. There's been a fair bit of weather around. It certainly looked like it was doing a little bit off the seam early, so hopefully it stays the same for the second innings as well. But, you know, we sort of pride ourselves on a team that assesses the situation and then the conditions really quickly. And maybe we haven't quite got it right, but, they've bowled really well too. Well, obviously we were watching you guys during the timeout. Both you and Flem went out there, and we obviously asked you about the chat. But how is it with the younger kids, like someone like Karthik, even Jamie Overton? He hasn't spent a lot of time in the IPL, so what is it like? Oh, it's fantastic. Looks like we might lose another one here. Yeah. Younger like Karthik, even Jamie Overton, he hasn't spent a lot of time in the IPL. Looks like we might lose another one here. Yeah, I'm afraid